எல்லாரும் வாய மூடிக்கிட்டு பேசாம இருங்க, இல்லைன்னா எல்லாரையும் குண்டுக்குள்ள அடைச்சிடுவேன். எங்களை மாதிரி குழந்தைங்களை குறைச்சு மதிப்பிடாத கோல்கால். என் மருந்துக்கு முன்னாடி என்ன யாரு எதுவும் செஞ்சிட. என்ன பிரச்சனை மகாராஜா? என்கிட்ட சொல்லுங்க. நீங்க என்கிட்ட ஏதோ மறைக்கிற மாதிரி தெரியுது. உன்கிட்ட எதையும் மறைக்க விரும்பல. இங்க பாரு பீம், என் முடி நரைக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால என்ன மகாராஜா? நம்ம அங்கிளோட முடி கூட தான் மொத்தமா நரைச்சு போச்சு. பீம், முடி நரைக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா வயசாயிடுச்சுன்னு அர்த்தம். உனக்கு தெரியுமா, ராஜாவோட தலையில ஒரு வெள்ளை முடி வந்திருக்கு. உனக்கு தெரியுமா, ராஜாவோட தலையில 4 வெள்ளை முடி வந்திருக்கு. மகாராஜா, வயசானதும் ஒரு வித வியாதி தானே. உங்களோட இந்த ஒத்த நரைச்ச முடியையும் பாக்கிடுமே என்னோட இந்த இளமை மருந்து. என்னது இளமை மருந்தா? வேண்டாம் மகாராஜா, இது ஒரு சூழ்ச்சியோன்னு தோணுது. முதல்ல அந்த மருந்த அவனையே குடிக்க சொல்லுங்க, அதுக்கப்புறம் நாம முடிவு பண்ணலாம். நான் இந்த மருந்த தினமும் குடிக்கிறேன் மகாராஜா. எனக்கு இப்ப வயசு 180 ஆகுது. ஆனா என்ன பார்த்தா அப்படி தெரியுதா? உங்களுக்கு 180 வயசாகுதா? ஆமா மகாராஜா. இது என்ன, மகாராஜாவுடைய நரமுடியெல்லாம் கருப்பாயிடுச்சு. உண்மையிலேயே இந்த மருந்துக்கு நல்ல சக்தி இருக்கு. உங்க மருந்த ஊர் மக்கள் எல்லாருக்கும் நீங்க கொண்டு போய் கொடுங்க. இங்க என்னவோ தப்பு நடக்குது. அப்படி என்னதான் தப்பு நடக்குது பீம்? சொட்கி, நீயே யோசிச்சு பாரு, இவ்வளவு மருந்தை இவன் எதுக்காக இலவசமா கொடுக்கறான்? அதெல்லாம் இருக்கட்டும் பீம், கொஞ்சம் நீயே டுண்டு நாண்டிய பாரு, பாக்குறதுக்கு எவ்வளவு இளமையா இருக்காங்கன்னு. அதனால எல்லாரும் இந்த லட்டு சாப்பிடுங்க. எனக்கு முதல்லயே சந்தேகமா இருந்தது. என்னவோ இங்க தப்பு நடந்துகிட்டு இருக்கு. இந்நேரம் நம்ம மகாராஜாவும் குழந்தையா மாறி இருப்பாங்க. எல்லாரும் வாய மூடிக்கிட்டு பேசாம இருங்க, இல்லைன்னா எல்லாரையும் குண்டுக்குள்ள அடைச்சிடுவேன். எங்களை மாதிரி குழந்தைங்களை குறைச்சு மதிப்பிடாத கோல்கால். என் மருந்துக்கு முன்னாடி என்ன யாரு எதுவும் செஞ்சிட முடியாது. இப்ப எங்க லட்டுவோட சக்தியை நீ தெரிஞ்சுக்குவ. முதல்ல எல்லாரையும் பழைய மாதிரி ஆகாத. நீ சொல்ற மாதிரியே செய்யறேன். பீம், மறுபடியும் டோலக்பூரை ஒரு பெரிய ஆபத்துல இருந்து நீ காப்பாத்தி இருக்க. உன்னோட உதவியை நாங்க மறக்கவே மாட்டோம். என்ன மகாராஜா, அப்படி எல்லாம் சொல்லாதீங்க, இது என்னோட கடமை. வணக்கம் மகாராஜா. பீம், நான் உனக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன். இவரை பாரு, வாசி பஞ்சாரா கூட்டத்தோட தலைவர். சகூன், ஒரு மந்திர தாயத்து தொலைஞ்சு போச்சு. அது இருந்தாதான் இந்த பஞ்சாரா கூட்டம் ரொம்ப சந்தோஷமா வாழ முடியும். அப்படின்னா அந்த தாயத்து தொலைஞ்சு போயிடுச்சா? அது தொலைஞ்சு போகல, திருடப்பட்டிருக்கு. பீம், அந்த மந்திர தாயத்து தொலைஞ்சதுனால இவங்க பாவம் நிறைய கொடுமைகளை சந்திச்சிட்டு வராங்க. பல இன்னல்கள், கொடுமைகள், பல பேருக்கு உடல்நல சரியில்லை. அந்த கூட்டத்தை சேர்ந்த யாருமே சந்தோஷமா வாழ மாட்டேங்கிறாங்க. பீம், நீதான் சகூன் கூட போகணும். बेस्ट बेस्ट इद बेस्ट बेस्ट छोटा भीम इन बंजारा मस्ती बेस्ट बेस्ट इद बेस्ट बेस्ट छोटा भीम इन बंजारा मस्ती அங்க பாரு பீம், எல்லா மக்களும் நம்மள தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஆமா, இன்னைக்கு நம்ம கலை நிகழ்ச்சியை பார்க்க ஏகப்பட்ட கூட்டம் வரும் போல இருக்கு.
அந்த இடத்துல நடத்தலாம். மந்திர இத பாரு காளியா, நீ எதுக்காக எங்களை பின்தொடர்ந்து டோலக்பூர்ல இருந்து இவ்வளவு தூரம் இங்க வந்திருக்கேங்கிறது எங்களுக்கு தெரியாது. எனக்கும் உங்க கூட வரணும். அப்ப சரி பாக்கு அங்கிள், இவன் எங்க கூட வந்தா ஜக்குன் கோவப்பட மாட்டாரே? எதுவும் சொல்ல முடியாது பீம். நெருப்பு. மாட்டு தொழுவத்தில் என் நெருப்பு புரிச்சிருச்சு. யாராவது போய் காப்பாத்துங்களேன். என்ன காப்பாத்து. நாங்க நெருப்புல மாட்டிட்டு இருக்கோம். இவ்வளவு குளிர்து, அதுவும் நெருப்புக்கு நடுவுல. நெருப்பு அணைக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆச்சு. அதோட கூடவே ஏகப்பட்ட பொருட்களும் சேதமாயிடுச்சு. எப்படியோ நெருப்பு எல்லாத்தையும் அணைச்சிட்டோம். சொல்ல போற தீய நான் தான் அணைச்சேன். எனது நீயா? இந்த மாதிரி வித்தியாசமான ரியாக்ஷன்லாம் காட்ட தேவையில்லை. எனக்குள்ள பல திறமைகள் ஒளிஞ்சுகிட்டு இருக்கு. அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. அப்படியா? அப்ப ஒரு விஷயத்தை சொல்லு. நீ நெருப்பை எப்படி அணைச்ச? சொல்றேன் கேளு. நெருப்ப அணைக்கணும்னா முதல்ல அதுக்கு தேவை தண்ணி. அத மேல இருந்து ஊத்துனாதான் அணையும். அதனால உயரமான ஒரு மரத்து மேல ஏறி நான் நின்னுகிட்டேன். அங்க இருந்து கீழே இருந்த ஒரு பெரிய டேங்க் மேல நான் டைவ் அடிச்சேன். டைவ் அடிச்சு லேண்ட் ஆகி அது மேல என்னுடைய கையால ஒரு குத்து கொடுத்தேன் பாரு. அதுலயே அந்த டேங்க் உடைஞ்சிருச்சு. தண்ணியும் அலை போல வந்து நெருப்ப அணைச்சது. இதுதான் என்னுடைய சாகசம். வாய்க்கு வந்தத பேசாதீங்க தலைவா. ரகசியத்தை வெளியே சொல்லாத, வாய மூடு. நீங்க நெருப்புக்கு பயந்து மரத்து மேல எல்லாம் ஏறினீங்க. அப்புறம் அங்கிருந்து வழுக்கி கீழே விழுந்தீங்க. அதுவும் தலைகீழா. சந்தா மாமா பார்க்கிறான் நம்மை அன்புடன். நீயும் நன்றாய் சிரித்திடு. இங்க பாரு, என் கையில என்ன இருக்குன்னு பாரு. அட நல்லா விளையாடுறோம். என்னாச்சு? அட சந்தா மாமா, நாளைக்கு சந்திர உற்சவம் நடக்க போகுது. அப்படியா? ஊரும் அது சந்தோஷமா கொண்டாடும். சந்தா மாமா பார்க்கிறான். எப்படி சிரிக்கிறான் பாரு. சந்தா எவ்வளவு அழகா பேசுறான். இன்னைக்கு யாருக்கும் லட்டு கிடைக்காது. இன்னைக்கு சந்திர உற்சவம். மொத்த ஊருக்கும் கொடுக்கறதுக்காக நான் லட்டு செஞ்சு வச்சிருக்கேன்.
ராத்திரி சந்திரனை பார்த்ததுக்கு அப்புறமா எல்லாரும் ஒன்னா சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிடலாம்.